டிஏபி கட்சியின் எழுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சுயமரியாதை இருந்தால் அவர் ஏன் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இணைந்து நடத்தப்பட்ட கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று ஃபிரடாவஸ் வோங் தெரிவித்துள்ளார். கூட்டத்திற்கு ராயருக்கும் செனட்டர் விக்னேஸ்வரனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் அன்றைய நாள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. ஆனால் கோலம்பூருக்கு வந்த இருவரும் காஃபி குடிக்க வந்ததாக தெரிவித்திருப்பது கோழைத்தனமானது என்று ஃபிரடாவஸ் வோங் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கோயில் விவகாரங்கள் குறித்து குறிப்பிட்ட இந்து அமைப்புகளுக்கும் இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த சந்திப்பை இந்து சங்கம், இந்து தர்ம மாமன்றம், இந்து கோயில்களுக்கான சிறப்பு நடவடிக்கை குழு, உரிமை கட்சிகள் நிராகரித்த நிலையில் இந்து கோயில் ஒருங்கிணைப்பு குழுவான மஹிமா உட்பட இன்னும் பல இந்து இயக்கங்களும் பங்கேற்றுள்ளனர். இந்த சந்திப்பு கூட்டத்தில் கோயில் திரிசூலத்தை காலால் மிதித்து அவமதித்த தமீம் தாரி, இந்து சமயத்தை அவமதிக்கும் ஜம்ரி வினோத் ஆகியோர்களுக்கு ஆதரவாக நீதிமன்ற வழக்குகளில் ஆஜராகும் இஸ்லாமிய வழக்கறிஞர் மன்றத்தினர், சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஃபிரடாவஸ் வோங், ரவாங்கில் உள்ள ஒரு கோயிலை உடைத்த கும்பலைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர். பினாங்கு மாநில முதலமைச்சர் சவுகோன் யோவுக்கும் டிஏபி கட்சியின் முன்னாள் தலைவரும் பினாங்கு மாநில முன்னாள் முதல்வருமான லிங்குவான் எங்கிற்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும் கருத்து முரணை தனிப்பட்ட முறையில் பேசி தீர்க்கும்படியும் பொதுவெளியில் சர்ச்சையை கிளப்ப வேண்டாம் என்றும் டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான அந்தோனிலோ வலியுறுத்தியுள்ளார். பினாங்கு மாநிலத்தில் புதிதாக அமல்படுத்தப்பட்டிருக்கும் புதிய நில வரி விகிதம் வணிகர்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக லிம் குவான் யங் மாநில அரசை கடுமையாக விமர்சித்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் சவுகோன்யோ மாநில அரசின் கொள்கை மற்றும் நிர்வாகத்தில் தலையிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். சவுகோன்யோவும் லிம் குவான் யங்கும் டிஏபியினர் என்றாலும் நிர்வாகத்துவத்தில் தனித்தனி கொள்கையை கொண்டவர்கள் என்பதால் இந்த முரண் ஏற்பட்டிருப்பதாக அந்தோனிலோ குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் இருவருமே சிறந்த தலைவர்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இது அதிகாரத்துவம் சம்பந்தப்பட்டது என்பதால் இருவரிடமும் தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடுவதாக அந்தோனிலோ கூறினார். ஒரே கட்சியைச் சேர்ந்த இருவரும் பொது வெளியில் ஒருவரை ஒருவர் சாடுவதை நிறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இருவரும் டிஏபி கட்சியின் மூத்த தலைவர்கள் என்பதால் இருவரும் கட்சியின் கண்ணியத்தை காக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அவர்கள் இருவரையும் தனிப்பட்ட முறையில் சந்திக்கவிருப்பதாகவும் அதுவரை இருவரும் பொறுமை காக்கும்படியும் அவர் வலியுறுத்தினார். மக்களின் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் எந்த ஒரு சக்திகளும் சமரசம் இன்றி ஒழிக்கப்பட வேண்டும் என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ஆணை பிறப்பித்துள்ளார். சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரின் முகநூல் பக்கம் வழியாக இன்று பகிரப்பட்ட தனது 2026 பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் கடந்த ஆண்டு உரையில் தாம் வழங்கிய அறிவுரையை மாமன்னர் மீண்டும் வலியுறுத்தினார். அந்த அறிவுரை தற்போது பொதுமக்களால் மறக்கப்பட்டதாகவோ அல்லது புறக்கணிக்கப்பட்டதாகவோ தெரிகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். கவலைகளும் எச்சரிக்கைகளும் எழும்போது சட்ட நடவடிக்கை எடுப்பது அல்லது சமூக தலைவர்களிடையே கலந்துரையாடுவது என்பது மட்டுமல்ல, மக்களின் அன்றாட வாழ்வில் நாகரிகத்தை கடைபிடிப்பதும் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அது அவ்வப்போது பேணி வளர்க்கப்பட்டு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அல்லாஹ் என்ற வார்த்தை பொறிக்கப்பட்ட காலுறைகள் விவகாரம், தேசிய கொடியை தலைகீழாக பறக்க விடுதல், குரானை அவமதித்தல், மசூதிகளில் நாகரிகமற்ற நடத்தை, அத்துடன் சமூக ஊடகங்களில் வெறுப்பு, கோபம் மற்றும் பிரிவினையை தாராளமாக தூண்டும் பொறுப்பற்ற வார்த்தைகள் மற்றும் செயல்கள் உள்ளிட்ட பல சம்பவங்களை சுல்தான் இப்ராஹிம் நினைவு கூர்ந்தார். வெவ்வேறு சமூகங்களுக்கு இடையிலோ அல்லது ஒரே சமூகத்திற்கு உள்ளேயே கூட முரட்டுத்தனமான நடத்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். மற்ற நாடுகள் போரை சந்தித்துக் கொண்டிருக்கும் வேளையில் மலேசியா அனுபவித்து வரும் அமைதிக்காக மக்கள் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று கூறிய அவர், ஒன்றிணைந்தால் வெல்வோம், பிரிந்தால் வீழ்வோம் என்ற பழமொழியை அனைவருக்கும் நினைவூட்டினார். மேலும் வசதியற்றவர்களை மறக்க வேண்டாம் என்றும் தேவையுள்ளவர்களின் சுமையை குறைக்க தொடர்ந்து உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் முஸ்லிம்களுக்கு நினைவூட்டினார். கடந்த வாரம் சிங்கப்பூருக்குள் போதைப் பொருட்களை கடத்த முயன்ற மலேசியர் உட்பட இருவரை சிங்கப்பூரின் குடிநுழைவு மற்றும் சோதனை சாவடிகள் ஆணையமான ICA கைது செய்துள்ளது. மார்ச் 17ஆம் தேதி
துவாஸ் சோதனை சாவடியில் மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிளில் சென்ற 29 வயது மலேசியர் ஒருவரை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட சோதனைகளில் மோட்டார் சைக்கிளின் பின்புற பெட்டியில் கட்டுப்படுத்தப்பட்ட போதைப் பொருட்கள் இருப்பதாக நம்பப்படும் பல கருப்பு பொட்டலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த கண்டுபிடிப்பு குறித்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவான CNBயின் அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் மேலதிக சோதனைகளை மேற்கொண்டனர். கட்டுப்படுத்தப்பட்ட போதைப் பொருட்கள் இருப்பதாக நம்பப்படும் மொத்தம் 25 பொட்டலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த பொட்டலங்களில் சுமார் 14 கிலோகிராம் ஹெராயின், 2.6 கிலோகிராம் கிறிஸ்டல் மெத்தாம்பெத்தமைன் மற்றும் 190 கிராம் எக்ஸ்டாசி ஆகியவை இருந்ததாக ஒரு முகநூல் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுநாள் மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட வாகனம் மேம்படுத்தப்பட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதை தொடர்ந்து உட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் 29 வயதான சிங்கப்பூரர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அதிகாரிகள் அவரது இடுப்பு பகுதியில் போதைப்பொருள் இருப்பதாக நம்பப்படும் ஒரு பொட்டலத்தை கண்டெடுத்தனர். இந்த கண்டுபிடிப்பு குறித்து CNB அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் நடத்திய மேலதிக சோதனைகளில் அவரிடமிருந்து பல்வேறு போதைப்பொருள் உபகரணங்கள் கண்டெடுக்கப்பட்டன. சுமார் 81 கிராம் கஞ்சா அடங்கிய ஒரு பொட்டலம் பறிமுதல் செய்யப்பட்டதாக ICA தெரிவித்துள்ளது. கடைசியாக தீ விபத்து ஏற்பட்டு 1 மாதம் ஆன நிலையில் நிபோங் தெபால் அருகே உள்ள புலா பூரும் குப்பை கிடங்கு இன்று காலை மீண்டும் தீப்பிடித்து எரிந்தது. காலை 5:40 மணிக்கு தீ விபத்து குறித்து தங்களுக்கு அழைப்பு வந்ததாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு உதவி இயக்குனர் ஜான் சகூன் பிரான்சிஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நிபோங் தெபால் மற்றும் சுங்கை பகாப் தீயணைப்பு நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வாகனங்களை சம்பவ இடத்திற்கு அனுப்பியதாக அவர் கூறினார். குப்பை கிடங்கில் உள்ள கழிவுகள் சம்பந்தப்பட்ட இந்த தீ சுமார் 10,000 சதுர அடி பரப்பளவில் பாதித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்தும் மற்றும் அணைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்றதாக அவர் கூறினார். மேலும் தீ பரவுவதை தடுக்க தீ தடுப்பு பாதைகளை உருவாக்க 2 அகழ்விகள் பயன்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இடது தோளில் ஷிப் பிளாஸ் என்ற பச்சை குத்தியிருந்த ஆடவர் ஒருவரின் சடலம் குவாங் அருகே தாசே பேரூரில் நேற்று முன்தினம் காலை மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் சுமார் 170 சென்டிமீட்டர் உயரமும் மாநிற தோல் நிறமும் கொண்டவர் என்று சுங்கைபுலோ காவல் நிலைய தலைவர் ஹபீஸ் நோட் தெரிவித்துள்ளார். அவர் சப்ளிகே என்ற வார்த்தை பொறிக்கப்பட்ட அடர் பழுப்பு நிற டிஷர்ட், நீல நிற ஜீன்ஸ் மற்றும் பச்சை நிற பட்டையுடன் கூடிய சீகோ கைக்கடிகாரம் அணிந்திருந்தார். மேலதிக பரிசோதனையில் இடது கையில் PCG தடுப்பூசி தழும்பு எதுவும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. தகவல் தெரிந்தவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.